ஹலோ மக்களே, நான் உங்க அஜய் வைஷ்ணவி தான் பேசிட்டு இருக்கேன். How to overcome laziness. காலையில இருந்து ஒரே இடத்துல உட்காந்து சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு இருக்கேன். ஏதாவது உருப்படியான வேலை பண்ணியா? ஆக்சுவலா உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன், how to overcome laziness. எலன் மஸ்க் மாதிரி பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ்க்குலாம் கூட லேசினஸ் ஓவர் கம் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கு. சோ இப்ப நம்ம லேசினஸ் ஓவர் கம் பண்ணோம்னா பெரிய டாஸ்க சின்ன சின்னதா வந்து பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், என்ன வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பிச்சிருக்கோம். ஏய் சாரி, என்னால் ஜிம்முக்கு வர முடியாது. நான் ஜிம் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன். ஜிம் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்றானா? சோ ஃப்ரெண்டு ஜிம் மெம்பர்ஷிப் கேன்சல் பண்றான், ஃப்ரெண்டு டூருக்கு வரல, ஃப்ரெண்டு இந்த ஒர்க்கை முடிக்கல, நான் முடிச்ச எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினைக்கவே கூடாது. எலன் மஸ்க் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, உங்களை சுத்தி கரெக்டா ப்ரொடக்டிவிட்டியா ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். அப்படி ப்ரொடக்டிவிட்டியா டீம் இல்லைன்னா நீங்க சக்சஸ் ஆக முடியாது. சோ உங்களை சுத்தி வந்து ஈகிள்ஸை வச்சுக்கோங்க. நீங்க ஈகிளா இருக்கணும்னா க்ரோவை வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.